ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போனா, சவுதி அரேபியாவில் உலகிலே மிக நீண்ட தூரம் இருக்கிற தொடர் வண்டியை, அதாவது மெட்ரோ ட்ரெயினை நவம்பர் 25 ஓபன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இப்பதான் சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ரியாத் மெட்ரோ ட்ரெயின் உலகிலே நீண்ட தூர ஓட்டுநர் இல்லாத ஒரு ட்ரெயினுங்க. இதோட வழித்தடம் ரயில் நிலையங்கள் உலக அதிசயங்கள் போல ஹைடெக் முறையில் உருவாக்கியிருக்காங்க. உலக நாடுகளே வியப்பில் ஆழ்ந்து விட அளவுக்கு இதோட டிசைன் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப கலக்கலான முறையில் தயார் பண்ணியிருக்காங்க இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம். இந்த மெட்ரோ ட்ரெயின் மொத்தம் 176 கிலோமீட்டருங்க. 85 ஸ்டேஷன் இருக்குது. இது ஒரு தானியங்கி டிரைவர் இல்லாமல் அந்த அளவுக்கு அதிநவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி புதுவிதமான ரயிலை இப்போ சவுதி அரேபியாவில் விட்டுருக்கு. இந்த ரயிலில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவை குறிக்கிற விதமாக மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு கலரில் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 2012ஆம் ஆண்டு 5 பில்லியன் முதலீட்டில் இந்த மெட்ரோ ட்ரெயின் பணியை தொடங்கினாங்க. விரைவாக போய்கிட்டு இருந்த பணி ஊடால கொரோனா வந்தனால அவங்களோட பொருளாதாரத்தினால மிகவும் பின்னடங்கி போயிருச்சு இந்த வேலைகள். இப்போ கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் இப்போ ஓரளவு மேலான இருக்கிறனால இப்போ அந்த வேலையை மிக துரிதமாக முடிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி ரியாத்தில் நகர்ப்புற மாற்றம் மற்றும் உலக லெவலுக்கு உயர்த்துவது நோக்கமாக தான் இந்த மெட்ரோ ட்ரெயின் பணியை கொண்டு வந்திருக்கிறதாக சவுதியில் இருக்கிற மெட்ரோ அதிகாரி அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் காரை சார்ந்திருப்பதை தவிர்க்கணும். சவுதி அரேபியாவில் பொதுவாகவே மக்கள் கார் அதிக நெரிசலுங்க. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேர் 5 கார் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிகப்படியான கார்கள் பழக்கம் உள்ளது சவுதி அரேபியா, ரியாத். பொதுவாக சவுதியில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரியாத்தில் இருக்கனால ரியாத்தில் நமக்கு தெரிஞ்ச சவுதிங்க எல்லாருமே வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு கார் வச்சிருப்பாங்க. அந்த நெரிசலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மெட்ரோ ட்ரெயினை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில் அண்ட் கேஸ் இதை பொருளாதாரத்தையே எதிர்பார்த்திருந்த சவுதி அரேபியா விஷன் 2030 படி பலதரப்பட்ட வருமானங்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இப்போ இருக்கிற சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி வருமானம் தரக்கூடிய விஷயங்களை வந்து படிப்படியாக கொண்டு வந்தாங்க. அதில் தான் இந்த மெட்ரோ ட்ரெயினை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மூலம் வருமானம் வந்து வருடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தங்களோட பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது நமக்கு டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு இதில் எவ்வளோ விலைங்க அப்படின்னா ட்ராப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் 4 ரியாலிருந்து 140 ரியால் வரைக்கும் அதோட விலையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 ஹவர்ஸ் நம்ம 2 மணி நேரம் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 ரியாலுக்கு நம்ம டிக்கெட்டை புக் பண்ணால் போதும். அந்த 2 மணி நேரத்தில் நம்ம எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். 4 அப்படின்னா 3 நாளைக்கு கிட்டத்தட்ட 20 ரியால் வந்து டிக்கெட் புக் பண்ணுறாங்க. 3 நாளைக்கு 20 ரியால் டிக்கெட்டில் நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவைப்பட்டால் அதுக்கான விலை 40 ரியால். ஒரு மாதம் பேக்கேஜ் தேவைப்பட்டால் அதுக்கு 140 ரியால் அப்படின்னு சொல்லி 4 டைப் ஆஃப்ல டிக்கெட் விலையை பிரிச்சிருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ ட்ரெயின்லேயே நம்ம வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தால் மாசத்துக்கு 140 ரியால் எடுத்தால் நம்ம மாசத்துல எப்போ வேணா எங்கே வேணா நம்ம போய் இறங்கிக்கலாம்ங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் தான். டிரைவர், கண்டக்டர்னு எதுவுமே இல்லை, ட்ரெயினில் செக்கர் எதுவுமே இல்லை. எல்லாமே ஆன்லைனில் டிக்கெட் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி போயிட்டு வந்துட்டே இருக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியமாக இங்கே மெயின் உள்ள ஏர்லைன் என்ன பண்ண நம்ம சவுதி அரேபியா ரியாத் மத்தாலேருந்து நம்ம கிங் ஹாலித் ரியாத் ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினுக்கு தேவையான பவர் வந்து 20% சோலார்லேருந்தே எடுத்ததுனால அதிக அளவு உங்களுக்கு பவர்லையும் அவங்க வந்து பைசாவை சேவ் பண்ணுறதுல அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.